மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு வந்து நகர்த்தப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் இருந்த புரோட்டோகால் அப்படின்றது வந்து நிகழ்வுகள் வந்து தமிழ்தாய் வாழ்த்தில் ஆரம்பித்து தேசிய கீதத்தில் வந்து முடிப்பாங்க. இந்த முறை வந்து சட்டப்பேரவையிலேயே ஆளுநர் உரையப்போ தேசிய கீதம் வந்து முதல்லையும் கடைசிலையும் வந்து இசைக்கப்பட்டது. அப்போவே வந்து விமர்சனங்கள் வந்தப்போ தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து எந்த மரியாதை குறைவும் ஏற்படலை அப்படிங்கிறதா வந்து அரசு தரப்பினுடைய பதிலாக இருந்தது. ஆனால் இப்போ தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்க? இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சம்பவம் தான். தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்குற சம்பவன்றதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் இதுக்கு மாநில அரசை குறை சொல்வது என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு பிழை. ஏன்னா பிரதமர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், ஆளுநர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் மத்திய அரசு நிகழ்ச்சிகள் இப்படி சொல்கிறாங்க அவங்க. இதில் வந்து முதல்ல வந்தே மாதரம் தான் பாடணும்னு மத்திய உள்துறை அமைச்சகத்தோட ஒரு சுற்றறிக்கை இருக்குது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்போதைய தமிழக ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் பதவி ஏற்கும் பொழுது ஆளுநர் மாளிகையில் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கலந்து கொண்ட அந்த பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் தான் பாடப்பட்டது. அப்போ திமுகவுடைய ஊடகங்களோ மாநில அரசின் ஊடகங்களோ அதை வந்து ஒரு செய்தியாக கூட போடலை. அதன் பிறகு சிக்கல் வந்து இந்த கவர்னர், இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பதவியேற்பு விழாவில், விஜய் பதவியேற்பு விழாலையும் அதுக்கு பிறகும் அந்த சிக்கல் வந்தது. இப்போ அந்த ஜிஓ தெளிவாக, அந்த ஹோம் மினிஸ்ட்ரியோட சர்க்குலர் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவர்னர்ஸ் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். அதில் புரோட்டோக்கால் வந்தே மாதரம், தேசிய கீதம், உள்ளூர் மாநில மொழி பாடல். எல்லா மாநிலங்களுக்கும் பாடல் கிடையாது. சில மாநிலங்களுக்கு இருக்குது, பல மாநிலங்களுக்கு இல்லை. அப்படி இருக்குதுன்னா அதை நீ பாடிக்கொண்டோம். அதில் ஆம்பிகுட்டி இருக்குது. இப்போ நேற்றைக்கு முன்தினமோ அதுக்கு முன்தினம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அவர் வந்து கிட்டத்தட்ட கதறாரு. என்ன சொல்கிறார்? எனக்கு தெளிவாக உத்தரவு வந்துடுச்சு. முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து. அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா மறுபடியும் வந்தே மாதரம், மறுபடியும் தேசிய கீதம். 2 தேசிய கீதம், 2 வந்தே மாதரம், நடுப்புற சாண்ட்விச் மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து. இதுதான் எனக்கு வந்த உத்தரவு. இதை மீறினா பீனல் ஆக்ஷன். தெளிவாக சொல்கிறார் அவர். இதை மீறினா பீனல் ஆக்ஷன் யார் மேலே? வைஸ் சான்சலர் மேலே. தட் இஸ், he will be even arrested. இது ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் இப்போ நடைமுறை இதுவாக இருக்கிறதால இந்த பாடல் பாடப்பட்டிருக்குது. இப்போ இவங்க தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் மற்றும் தமிழக அரசும் இந்த பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்திருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஆசீர்வாதம் ஆச்சாரியோட ஒரு ட்வீட், அது நீங்களே சொல்லுங்களேன். அதில் அவர் என்ன சொல்கிறாங்க அது அப்படியே படிங்களேன். புறக்கணிச்சது சரிதான் அப்படின்னு அதை கொஞ்சம் படிங்களேன் நீங்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்றும் அதை எதிர்த்து தமிழக அரசு விழாவை புறக்கணித்தது என்றும் அறிந்தேன். ஆளுநர் பங்கெடுக்கும் விழாவில் இப்படித்தான் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை கூறினாலும் அவர்கள் எடுத்துக்காட்டாக காட்டும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையில் மாநில கீதம் அல்லது மாநில பாடல் இருக்கும் மாநிலங்களில் எந்த வரிசைப்படி பாட வேண்டும் என்பது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்பதே உண்மை. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மாநில கீதமோ அல்லது மாநில பாடலோ இருக்கிறது என்றால் அப்படி எல்லா மாநிலங்களிலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் வெளிவந்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையும் இந்த விஷயத்தில் ஒரு கிரே ஏரியாவை விட்டு வைத்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் ஆளுநர்கள் எந்த மாநிலங்களில் இருக்கிறார்களோ அந்தந்த மாநிலங்களில் உள்ள மக்களின் உணர்வுகளை மதித்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் என்று நம்புகிறேன். இத்தகைய சூழலில் இன்று நடைபெற்ற பல்கலைக்கழக விழாவை புறக்கணிக்க மாநில அரசின் அமைச்சருக்கும் மாநில அரசுக்கும் முழு உரிமை உண்டு என்றே கருதுகிறேன். அதான், இது ஒரு புது விதமான ஒரு டோன் பிஜேபிக்குள்ளேருந்து வருது. இட்ஸ் வெரி வெரி ஆச்சாரியோட டோன் கடந்த சில மாதங்களாகவே புதுசாக தான் இருக்குது. அதான், அது பிஜேபிக்குள்ளே ஒரு தமிழகத்தை சார்ந்தவர்களுடைய டோன் ஒரு மாதிரி வருது. எனிவே, நோக்கம் எதுவாக இருந்தாலும், அது பின்னால் எந்த நோக்கம் இருந்தாலும் இட்ஸ் வெல்கம், வரவேற்கத்தக்க ஒரு டோன். அது குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு கூட பிஜேபிக்குள்ளே இருக்கவங்களுக்கு கிடையாது என்ற ஒரு தோற்றம் அல்ல, அது உண்மை. அந்த யதார்த்தத்துக்கு மாறாக இன்றைக்கு வந்து ஒரு சிலர் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து பிஜேபியோட செல்வாக்கு என்பது 3%லேருந்து 4% தான் இருக்கும். 4 எம்எல்ஏ இருந்தது, ஒரு எம்எல்ஏவை சுருங்கிட்டாங்க. 35 சீட் அவங்க சிம்பலில் போட்டி போட்டு 27 சீட் அவங்க சொந்தமாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு தாமரையில் கொடுத்து இன்றைக்கி ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 4 சீட்டு ஒரு சீட் ஆயிருக்கு. அதனால தான் மாநிலத்தை கட்சியை வளர்க்குறத பொறுப்பை வந்து அண்ணாமலை கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க.
சொந்த பிஜேபியை நகர்த்திட்டு பாஜகன்ற முகமூடியை அணிந்து கொண்டு அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார் என்று. இப்போ ஆசீர்வாத ஆச்சாரிக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி உண்டு, ஒரு நம்பகத்தன்மை உண்டு. சரியான இஷ்யூவில் சரியான கருத்தை அவர் சொல்லியிருக்கார். இது அராஜகத்தின், மோடி அரசாங்கத்தின் அராஜகத்தின் உச்சம். அதில் பட் கொஞ்சம் விஷமத்தனமும் இருக்குது அந்த இதில், அதை மறுக்க முடியாது. ஹோம் மினிஸ்ட்ரியோட சர்க்குலரில் வந்து சைலன்ஸ் இருக்குதுன்றதுனா, சைலன்ஸ் இருக்குன்னா அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு வந்தே மாதிரம் அப்புறம் நேஷ்னல் அந்தம், மீறி நீ பாடுறதெல்லாம் எது வேணால் கடைசியாக பாடிக்கொண்டாங்க. எந்த வரிசையில் பாடணும்னு சொல்லலைன்னு கிரே ஏரியான்றது தப்பான வார்த்தை. அவர் விஷமம் பண்ணுகிறார். உணர்வு பிரதிபலிப்பு தான் சொன்னாலும் வழக்கம் போல் ஆச்சாரி விஷமம் பண்ணுகிறார். ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொன்ன பிறகு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டுக்கு மேலே என்ன சூப்பர் ஃபஸ்ட்டாக வரும், தேர்டுக்கு தான் போய் ஆகணும். ஆகவே தெளிவாக இருக்குது அது, இட்ஸ் வெரி கிளியர். அப்போ இந்த ஜியோவை மீறி எப்படி பாட முடியும்? ஏன்னா ஆளுநர் மாளிகையிலேருந்து அந்த வைஸ் சான்சலர் சொன்ன வார்த்தைன்னா எனக்கு தெளிவாக உத்தரவு வந்துடுச்சு, இந்த வரிசை கிரமத்தில் பாடல் இல்லைன்னா பீனல் ஆக்ஷன். பீனல் ஆக்ஷன்னா அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பான். அது மாநில அரசால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது. சரி, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் இதான் நடந்திருக்கும், அவங்களும் புறக்கணிச்சிருப்பாங்க. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, இதில் விஜய் அரசாங்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஆளுநர் பதவியேற்பில் வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது. இன்றைக்கி மாநில அரசு பல்கலைக்கழகத்தில் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. நீங்கள் விஸ்வநாதன் கலந்துக்கிட்டு இருந்தாருன்னா விஜயை குறை சொல்லலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறை சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா த மினிமம் தே குட் டூ இஸ் பாய்காட். அதை அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஒன்று, உங்களுக்கு பிஜேபிக்குள்ளேருந்தே இத்தகைய குரல்கள் வர்றதால ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதை பற்றி பேசணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவலம். யார் அந்த பாடலை எழுதினாரோ அவருடைய பெயரால் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் 3வது இடத்துக்கு போகுதுன்னும் போது, இப்போ சாதாரணமாக பெரிய அளவில் மொழி உணர்வு இல்லாதவங்களுக்கு கூட வந்து ரத்தம் கொதிக்குது. இது வந்து அப்பட்டமான ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு, மாநில உரிமைகள் மீதான ஆக்கிரமிப்பு. இதெல்லாம் இவங்க தொடர்ந்து பிஜேபி பண்ணாங்கன்னா இதோட விளைவுகள் வந்து பாரதூரமானவையாக இருக்கும். கண்டிப்பாக. விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் ஆளுஷான் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இந்த அரசாங்கம் போனதனுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்கள் வந்து அவர் கேட்டார் அப்படின்றதுனால தேசிய கீதத்தை வந்து சட்டப்பேரவையில் வந்து முன்னாடி ஒரு தடவை போனீங்க. இப்போ ஆளுநர் மாளிகையில் நடக்கிற நிகழ்வுகளும் ஆளுநர் கலந்துக்கிற நிகழ்வுகளும் வந்து இங்கே வேறு வேறையாக பார்க்கப்பட்டு, ஆளுநர் மாளிகைக்குள்ளே இருக்கும்போது அதற்கான ஒரு புரோட்டோக்கால் இருக்கும். ஆளுநர் மாளிகைக்கு வெளியே அரசு விழாக்கள், குறிப்பாக வந்து சட்டப்பேரவைக்குள்ளே பார்க்கும்போது அதற்கான புரோட்டோக்கால் வேறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆளுநர் இருக்கிறார் அப்படின்றதுனால அந்த புரோட்டோக்கால் அங்கே ஃபாலோ பண்ணீங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இல்லை, அது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக ஆளுநர் ஷானவாஸ் பேசுகிறார். ஷானவாஸுடைய கருத்து தவறானது என்று நான் கருதுகிறேன். இதில் விஜய் அரசை குறை சொல்ல ஏதும் இல்லை. சட்டமன்றத்துக்குள்ள தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது, தேசிய கீதம் 2வது முறை பாடப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாட வேண்டும் அவர் சொன்னதை அரசு ஏற்றுக்கொண்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்லையும் தேசிய கீதம் கடைசியாகவும் பாடிட்டு இருந்தாங்க. இவர் முதல்லையும் புரியுது, எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது. இதுதான் அந்த கவர்னருடைய பிரச்சனை வந்தது. ஸ்டாலின் கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கல. எனக்கு என்னமோ அதில் ஒரு தவறு படலை. ஏன்னா ஒரு நீக்கு போக்காக இருக்கிறதுல தப்பு இல்லை. தேசிய கீதத்தை எத்தனை தடவை வேணால் பாடலாம். நீங்கள் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அதுக்குரிய மரியாதையை நம்ம வென்றெடுத்து விட்டோம். இப்படி சொல்கிறதே அவலம். பட் இருக்கிற காலகட்டம் அப்படின்றதுனால நான் அது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். 2வது வந்து தேசிய கீதத்தை வந்தே மாதரத்துக்கு அடுத்து நம்ம பாடுறோம். அது கிடையாது நடைமுறையில். நிகழ்ச்சியின் முடிவில் தான் நம்ம பாடுவோம். நிகழ்ச்சியின் முடிவில் இன்னொருத்தரையும் நீங்கள் பாடுங்கன்ற அவங்க கேட்குறேன். எனக்கு என்னமோ அது ஒரு காம்ப்ரமைஸாக தான் படுதே ஒழிய இழுத்த இழுப்புக்குன்றலாம் நான் அப்படி அது ரொம்ப தவறான பார்வை, உள்நோக்கம் கொண்ட பார்வை ஷானவாஸோடைய கருத்து. இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து ஆளுநர் ஷானவாஸின் நெருங்கிய நண்பர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் கூட இந்த கவர்னர், இந்த உள்துறை அமைச்சகம் இதே தான் செஞ்சுருக்கோம். அவங்களும் இன்றைக்கி மாநில அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் பாய்காட் பண்ண மாதிரி அவங்களும் அதை புறக்கணித்து தான் இருப்பார்கள். இதில் மாநில அரசை குறை சொல்ல எனக்கு எதுவும் இல்லைன்னு தோணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இது ஒரு குரலில் பேசணும். தேவைப்பட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டணும், இன்க்ளூடிங் பிஜேபி. அதில் எக்ஸ்போஸ் ஆவாங்க பிஜேபி. இதில் யாரும் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்க வாய்ப்பே கிடையாது. அதை செஞ்சு இது ஒரு இஷ்யூவாக பெரிய அளவில் இப்போ ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ண மாதிரி மக்கள் சக்தியின் முன்னால் எல்லாம் மண்டிட்டு தான் ஆகணும். இது அப்பட்டமான விதிமீறல், ஆக்கிரமிப்பு, மாநில உரிமைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலையை மோடி அரசு சிறிதும் கூச்சநாச்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு எலக்ட்ரல் டிவிடெண்ட் இங்கே இல்லை உன் மாநிலத்தில், அதனால் நான் செய்வேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலங்களில் அவங்க இப்படிலாம் பண்ணுறது கிடையாது. மற்ற மாநிலங்களில் வந்து இத்தகைய செயல்கள் வந்து அங்கே கிடையாது. அப்படி தான் நான் இதை பார்க்கிறேன். எல்லாத்தையும் தேர்தல் வெற்றியின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 4 சீட்டு ஒரு சீட் ஆச்சு, எப்படி இருந்தாலும் நான் வளர போகிறது இல்லைங்க, தமிழ்நாட்டில் எனக்கு சைபரு, என் இஷ்டத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்றாங்க. இதை அனுமதிக்கக்கூடாது. பட் ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்பொழுது அரசு வந்து
அதை வந்து எடுத்தன் கவிழ்த்தன் என்று செயல்படுத்த முடியாது. தேவைப்பட்டால் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இல்லை, இப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே வந்து காவிரி விவகாரத்துக்கு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இது இன்னும் வந்து நடத்தப்படலை. அதை தாண்டி வந்து முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போகிறாரா இல்லையா அப்படின்றது தொடர்பான ஒரு காங்கிரீட்டான ஒரு பதில் வந்து இன்னும் அரசு தரப்புலேருந்தே வரல. ஒரு அமைச்சர் வந்து போகிறாருன்னு சொல்கிறார், இன்னொரு அமைச்சர் வந்து அப்படியான தகவல் எதுவும் இல்லை அப்படின்றார். எதிர்க்கட்சிகள் வந்து அது போகக்கூடாது. ஈவன் தவேகாவினுடைய கூட்டணியில் இருக்கிற மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ கூட வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் போகக்கூடாது, அங்கே கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துதெல்லாம் இனிமேல் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விவகாரங்களை கையாளுறதுல வந்து தவேகா அரசுக்கு ஒரு குழப்பம் இருக்கா? குழப்பம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து இதில் சற்று மாறுபட்டது. பேசுகிறதுல தப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. மேகதாது வேற, இந்த ஆண்டு காவிரியில் நமக்கு வர வேண்டிய தண்ணி, நமக்கு தேவையான தண்ணீர் வேறு, அந்த பிரச்சனை வேறு. இப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சர் போய் பேசுவதாக வரக்கூடிய தகவல்கள் அதுவே ஊர்ஜிதமாகலை. நீங்கள் சொன்னது போல் ஒரு மந்திரி போவான்றாங்க, ஒரு மந்திரி போக மாட்டாருன்றாங்க. வழக்கம் போல் அரசு வந்து மௌனம் காக்குது. எல்லாத்தையும் லீக் பண்ணி கசியை விட்டே தான் இந்த கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். தேர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். இப்போ காவிரி பிரச்சனையில் தண்ணிக்காக நம்ம போகிறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அது எஸ், வி கேன் கிவ் பீஸ் அ சான்ஸ். ஏன்னா கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றமே ட்ரைபியூனல் அவார்டை கர்நாடகா மீறினப்போ நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்ற அவார்டையும் மீறின பிறகு மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகும்போது ஏன் பேசலைன்னு கேட்டது. த சேம் சுப்ரீம் கோர்ட். கண்டெம்ட்டை மட்டுமே டீல் பண்ண வேண்டிய சுப்ரீம் கோர்ட் நீங்கள் பேசுங்கன்னு ஜெயலலிதாவை 2013 பேச அனுப்புனாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நம்புகிறேன். இல்லை, அது வந்து இறுதி தீர்ப்புக்கு முந்தைய காலகட்டம். 2018 ஒரு இறுதி தீர்ப்பு இருக்குது, இதுதான் வந்து ஃபைனல்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகான எந்த பேச்சுவார்த்தைகளையும் தமிழ்நாடு முன்னெடுக்கவே இல்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இதே வார்த்தையை சுப்ரீம் கோர்ட்டை கூட சொல்லலாம். நதிநீர் தாவாக்கள், வாட்டர் ஷேர் இஷ்யூஸ் த்ரூ அவுட் த குளோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பேசுகிறதுல தான் அது தீர்ந்துருக்குது. ஏன்னா அதுவும் கர்நாடகா வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இடம் கிடையாது. பட் ஏதோ ஒரு புதிய முயற்சி அவர் செய்கிறாரு, நியூ கவர்மெண்ட். பேசுறதுன்றது எந்த கட்டத்திலையுமே வந்து அந்த கதவுகள் மூடப்படக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. பேசலாம். ஆனால் அப்படி பேசும்பொழுது வந்து நம்ம ஒன்லி இந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய காவிரி நீரை பற்றி மட்டும்தான் பேசணும். மேகதாதுவை பற்றி பேச தேவையில்லை. அவங்க அதை நைச்சியமாக கொண்டு வந்தாலும் அதை நிராகரிக்கும். மேகதாதுவை பற்றி பேச போகிறதான் தகவல்களே வருது. எல்லாமே தகவல் தான். இப்போ இதில் இருக்க சிக்கல் என்னன்னா, எதுவுமே கான்க்ரீட்டாக நமக்கு வரல. ஒரு 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 டெண்டன்சி என்ன, இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த செய்தியையும் நேரடியாக மக்களுக்கு சொல்கிறது கிடையாது. அப்படியே கசிய விடுறது. ஜூலை 10 கரூர் போக போகிறாரா, 1 முக்கியமான யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட அதை கசிய விடுறது. அவர் அதை எழுதுவார் அல்லது நியூஸ் போடுவாங்க. 3 இன்னொருத்தர் அதை போடுவார். 5 இன்னொருத்தர் பேசுவார். 7 அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி புதிய தலைமைச் செயலகமாக முதலமைச்சரோட அலுவலக அறை பழைய கட்டடத்துலேருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது மாடிக்கு ஏறுதா, அந்த நியூஸை முதல்ல அப்படி தினமலருக்கு கசிய விடுறது. வாஸ்து பார்த்தாங்க அப்படி இப்படின்னு. அது முடிஞ்சு ஒரு 5 நாள் பொறுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கசிய விடுறது. அப்புறம் அவன் எழுதின பிறகு ஒரு 4 நாள் பொறுத்து இண்டுவில் எழுத வேண்டியது. அப்படி எல்லாம் எழுதி முடித்து ஃபார் அண்ட் அகேன்ஸ்டாக அடிச்சுக்கின பிறகு சீஃப் செக்ரட்டரிகிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இதுதான் வந்து காவேரி பிரச்சனை. அது எப்படிங்க காவேரி பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை, போய் பேச போகிறாருன்றது தி நியூஸ். இட்ஸ் அ பிரேக்கிங் நியூஸ். அது ஒரு பெரிய டெசிஷன், மிகப்பெரிய டிசிஷன். இட்ஸ் அ பிரேக்கிங் நியூஸ். அதை ஒரு மந்திரி சர்வசாதாரணமாக தட்டு ஜூனியர் மினிஸ்டர் அவர் சொல்கிறாரு, இன்னொரு ஜூனியர் மினிஸ்டர் அதை மறுக்கிறார். கவர்மெண்ட்டு அமைதியாக இருக்குது, எந்த பதிலுமே இல்லை. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுன்றது நியாயமான ஒரு கோரிக்கை. ஜெயலலிதா 96 அராஜகத்தின் உச்சாணி கொம்பல் நின்று ஆடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கூட வந்து காவிரி பிரச்சனைகள்லாம் 2 தடவை நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுன்றது வந்து ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மரபு. அதை பற்றி அரசின் முதலமைச்சரிடமிருந்து அரசிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. இப்போ நீங்கள் பேசக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ கர்நாடகாவில் எல்லா கட்சிகளும் ஒரு தொனியில் பேசும்போது இங்கே மட்டும் ஏன் மாறுபட்ட தொனியில் மாறுபட்ட குரலில் ஏன் பேசணும்? அங்கே டிகே சிவகுமார் முதலமைச்சர் பின்னால் அனைத்து முதலமைச்சர்களும், முன்னாள் முதலமைச்சர்கள், காங்கிரஸ், ஜனதாதள், பிஜேபி முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. இங்கே வேறுபட்டு நிற்கிறாங்க. இந்த பிரச்சனையில் மாநிலம் ஒரு குரலில் பேச வேண்டும்.
அப்போ தான் குறைப்ப நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ மாநிலத்தினுடைய குரல் என்னன்றதுல இங்கே ஒரு குழப்பம் இருக்குல்ல. மாநிலத்தினுடைய குரல் வந்து சட்ட போராட்டமா இல்லை பேச்சுவார்த்தையா அப்படின்னு அதுதான் வந்து இல்லைங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு முடிவு பண்ணுங்க. முன்ன விஜய் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு தடவை பேசுறதுல தப்பு இல்லைன்னு அவர் அவங்கள ஒப்புக்கொள்ள வைக்கணும். இல்லை அனைத்து கட்சி தலைவர்கள் விஜயை ஒப்புக்கொள்ள வைக்கணும். இல்லைங்க முடியாதுங்க, நம்மளோட உரிமைகளை, பாரம்பரிய உரிமைகளை இழந்துருவாங்க பேசினாம. 2 பேரில் யாராவது ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும். விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் அது தமிழ்நாட்டின் ஒருமித்த முடிவாக இருக்கணும். அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம். கன்சென்சஸ்ன்றது என்ன? கடந்த காலங்கள் அப்படி தானே இருந்தது, எல்லாரும் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ இப்போ வந்து இவர் தனியாக ஒரு பாதை எடுக்கிறார் முதலமைச்சர், மற்ற கட்சிகள் இன்க்ளூடிங் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வேறு பாதை எடுக்கிறாங்கன்னா அது அரசுக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. முதல்ல இது முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. நான் முதலமைச்சர் விஜய் போய் கர்நாடகாவில் பேசுவது என்பது, அதாவது நாட் ஃபார் மேகதாது, பட் இந்த ஆண்டு வர வேண்டிய காவிரி நீருக்காக, தமிழகத்து பங்கான காவிரி நீர் அதை பெற்று தருவதற்காக அவர் அங்கே போய் பேசுவது என்பதில் பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா அந்த முயற்சியை நாம் ஒரு முறை செய்யலாம். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் கருத்து எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. அப்படின்னா பெரும்பாலானவங்க எதிர்க்கிறாங்கன்னா ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காக முதல்ல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும், அல்லது அவர்கள் முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த முடிவு ஒருமித்த முடிவாக இருப்பது நல்லது. அதாவது போய் பேசுறதுன்ற முடிவு என்னை பொறுத்தவரையில் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். பட் அது கன்சென்சஸ் அடிப்படையில் வரணும். இங்கே பெரும்பாலான கட்சிகள் அதை எதிர்க்கும் பொழுது நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே சிக்கல் மேலும் அதிகமாவதற்குத்தான் வாய்ப்பு. இல்லை, இப்போ இன்னைக்கு நம்ம பேசுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. கர்நாடகா 15 நாட்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா அதை எதிர்த்து அப்பீல் போக போகிறாங்க. இப்படியான ஒரு சூழலில் பேசுறதால என்ன மாறிடும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற ஒரு காலம் இருக்குது. எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு புது கவர்மெண்ட் ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க போய் பார்க்கட்டுமே, அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நியூஸ், நல்ல செய்தி. அதாவது நமக்கு தண்ணீரை திறந்து விடணும்னு அங்கே கொடுக்குறத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு முறையும் மழை பெஞ்சு நமக்கு வழிஞ்சோடிய நீரால் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நம்முடைய யதார்த்தம் இன்றைக்கி. இது எப்படி மாறப்போகுதுன்றது தான் நமக்கு தெரியல. அப்போ எதுக்காக நடுவர் மன்றங்கள், எதற்காக உச்சநீதிமன்றம்? எதையுமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு அவங்க அடம்பிடிக்கும்போது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இது கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் பார்க்கணும். இது ஏதோ வந்து மாநில உணர்வுக்கு எதிரானதுன்னு பார்க்கக்கூடாது. கர்நாடகாவில் மிக கடுமையான பஞ்சம் வறட்சி இருக்குது. கர்நாடகாவோட விவசாய பிரச்சனை, வேளாண் பிரச்சனை என்பது, அக்ரேரியன் கிரைசிஸ் ஆஃப் கர்நாடகா வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. தமிழ்நாட்டுக்கு இணையாக, என்ன சொல்லப்போனால் இதோட மோசமாகவே அங்கே சில பகுதிகளில் வந்து வறட்சி தாண்டவம் ஆடுகிறது. அதனால தான் வந்து இது 2 மாநில விவசாயிகளே பேசி தீர்த்தக்கூடிய பிரச்சனையாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட முயற்சிகள் கடந்த காலங்களில் காவேரி குடும்பம் போன்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டன 20 ஆண்டுகளுக்கு முன்பு. நம்முடைய நீரியல் நிபுணர் ஜனகராஜன் போன்றவர்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் வந்து மேலே எழுப்பி போக முடியவில்லை. இதில் இருதரப்பிலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட அராஜகம், அட்டுவழியம் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், ட்ரைபியூனல் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான்னும் போது இப்போ அதுக்கு தான் வந்து அந்த ஸ்லூயிஸ் கேட்ஸு, மதகுகளை திறந்து விடக்கூடிய அதிகாரிகளை சென்ட்ரல் அத்தாரிட்டி எடுத்துக்கணும், மாநிலங்களை கேட்கக்கூடாதுன்ற கருத்துக்கள்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதை பிஜேபியோ காங்கிரஸோ யார் மத்தியில் ஆண்டாலும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்ட் வந்து கர்நாடகா பக்கம் தான் நிற்குது. ஏன்னா ஆட்சிக்கு அதிகம் வர வாய்ப்புள்ள மாநிலம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி காங்கிரஸில் 2 எம்எல்ஏ இருந்தால் கூட விஜய் ஆதரவில் அவங்க இருக்காங்க. கர்நாடகாவில் சொந்தமாகவே அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ யார் ஆட்சியில் டெல்லியில் இருந்தாலும் காங்கிரஸோ பிஜேபியோ ஈவன் தேர்ட் ஃப்ரண்ட் இருந்தால் கூட அவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டின் உரிமைகள் வந்து முற்றிலுமாக பலியாகின்றன, காவு கொடுக்கப்படுகின்றன என்பது உண்மை. இந்த நேரத்தில் இது ஒரு விஷ பரீட்சை போய் பேசுறதுன்றது. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க். அதை முதல்ல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டணும். இல்லை, இப்போது ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கிறதை தாண்டி இப்போது இந்த அரசு மேலே வைக்கப்படுற விமர்சனம், ஒரு நீங்களே சொன்னீங்க, அது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த 100% வெளிப்படைத்தன்மை இல்லாத விமர்சனங்கள் வரும். அதில் ஒரு விமர்சனம் வந்து உங்கள் கூட்டணி கட்சி எங்கள் ஆட்சியில் இருக்குன்றதுனால நீங்கள் தயங்குறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது. அந்த விமர்சனம், அந்த அரசியல் விமர்சனங்களை தவிர்த்துட்டு பார்த்தா அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வந்து ஒன்று சொல்கிறார், எங்களை அரசியல் கட்சியில் விட்டுருங்க, நாங்கள் உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க உங்களுக்கு எதிராக தான் கருத்து சொல்லுவோம், விவசாய சங்கங்களையாவது கூப்பிட்டு பேசுங்க அப்படின்றார். நீங்கள் போய் பேசுறதுக்கு முன்னாடி அது பேசுகிறது சரியா இல்லையான்னு விவசாய சங்கங்களை கூப்பிட்டு பேசுங்க. என்ன பண்ண போகிறோன்றதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இந்த அரசு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அது நியாயமானது. அவர் டிடிவி தினகரன் சொல்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ப்ராப்ளம் இஸ், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மௌனம் காக்கக்கூடாது. பேசாமடந்த அரசாக ஒரு அரசு இருக்க முடியாது. எதை பற்றியுமே ஒரு முதலமைச்சர் பேச மறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள்
எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ திமுக வந்து டெய்லி இம்சை கொடுக்குறான், அது எல்லாத்துக்கும் போய் லாவணி கச்சேரி பாடணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் முக்கியமான இஷ்யூவில் நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் ஓப்பன் அப் யுவர் மவுத். இது ஏங்க முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போக போகிறாருன்றது எவ்வளோ பெரிய செய்தி. அதை எப்படி இந்த அரசு கசிய விடுது? ஒரு மந்திரி வந்து போவாருன்றாரு. அதுக்கு முன்னாடி ஐடி விங் எழுதுனாங்க. அதை தாங்க நான் சொல்ல வரேன். வரலாற்றை படைக்க போகுது. அதை தாங்க ஐடி விங்ல அதை தான் கசிய விடுறீங்க. ஐடி விங் எழுதுறதை விட மந்திரி பேசினா தான் அதுக்கு மரியாதை அதிகம். ஏன்னா இன்னமும் ஐடி விங்கு சோஷியல் மீடியா இருந்தாலும் விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்ததுனா தான் அதுக்கு மரியாதை. இப்போ மந்திரி பேசும்போது தினத்தந்தி பேப்பரில் வருது, இண்டு பேப்பரில் வருது, சன் டிவியில் வருது. இப்படி வரும்போது மக்கள் மத்தியில் வந்து அதுக்கான தாக்கம் என்பது நீ ஐடி விங்கில் எழுதுறதை விட அதிகம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தால் தான் மதிப்பு, இம்பேக்ட், தாக்கம், ஆழம் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பும்போது 2 நாள் பொறுத்து என்னமோ இன்னொரு மந்திரி போல அப்படிலாம் எந்த முடிவு எடுக்கலன்றாரு. அப்போ இது வழக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ரொம்ப தவறான, மிக மிக தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது லீக்டு இன்ஃபர்மேஷன் மூலமாக மட்டுமே நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ண பார்க்குறீங்க, விச் இஸ் ராங், ஆப்சல்யூட்லி ராங். தட் வாஸ் சச் அ சீரியஸ் இஷ்யூ. உங்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு கிரீடம் சுட்டி கொள்வதற்கான ஒரு பிரச்சனை கிடையாது. இது அவர் வந்து வரலாறு படைக்க போகிறாரு, ஐடி விங்கில் எழுதுறது. இவ்வளோ நாளாக தீராத பிரச்சனை இவர் போய் எப்படி தீர்த்துருவார்? எப்படி கொடுப்பான் அவன் தண்ணி? பட் ஸ்டில் நம்ம பேசணும்னு சொல்கிறதோட அர்த்தம் கிவ் அ சான்ஸ், ஒரு முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் இப்போ அதில் இன்னொரு சிக்கலைனா அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவோடு தான் இங்கே இவங்க நிற்கிறாங்க. அப்போ நீ காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கீங்கிற விமர்சனம் எழுவதும் தவிர்க்க முடியாதது. எதாக இருந்தாலும் வாய் திறந்து பேசணுங்க. முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டேன்றாரு, அதிகாரம் சரி ஆதவர்ஜனாவது பேசணும், அவர் தான் எல்லாத்துக்கும் பேசுகிறாரு, அவரும் பேச மாட்டேன்றாரு. போவாரா மாட்டாரா? அப்போ இதுக்கு பதில் இல்லைன்னா இது மற்ற விஷயங்களில் நீ வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்க மாதிரி இந்த விஷயங்கள் இருந்தீங்கன்னா இதற்கான அரசியல் விலை பெரிய விலையாக இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வந்து கரூர் நெரிசலில் மரணமடைந்தவருடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு வேலையை வந்து ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு தான் வந்து தாவேக அரசு அதை நீதிமன்றத்தில் வாதிட்டாங்க. ஆனாலும் வந்து நிறைய காரணங்களை சொல்லி வந்து நீதிமன்றம் வந்து அதை ரத்து பண்ணியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசு வேலை கொடுத்தது தவறுங்க, கொடுத்துருக்கக்கூடாது. ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்தில் நெருக்கடியில் இறந்தவங்கன்னும் பொழுது அது இல்லாமல் அது இப்போ சம்மந்தமான வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, இன்னமும் 9 மாதங்களாக போகிறது. எந்த நேரமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம். அப்படி இருக்கும்பொழுது வந்து எந்த அடிப்படையில் அதை கொடுத்தீர்கள் என்பது நியாயமான கேள்வி. 2வது, அரசுக்கு அதிகாரம் இருக்குன்றதெல்லாம் உண்மைதான். ஒருத்தர் 2 பேர்னா ஓகே, நீங்கள் 30 பேருக்கு தூக்கி வேலையை கொடுக்குறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்தவரையில் தவறு தான். பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. நீங்கள் நிதி உதவி திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அரசு பணம் 10 லட்சத்தை கொடுத்தாரு, தாவேகா தலைவர் விஜய் 20 லட்சம் அவர் சொந்த பணத்துலேருந்து அவங்க கட்சி பணத்துலேருந்து கொடுத்தார். ஆல்ரெடி அவங்களுக்கு 30 லட்ச ரூபாய் போயிருக்குது. அது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு இன்னொரு 20 லட்சத்தை விஜய் கொடுக்குறாருனாலும் யாரும் கேட்க முடியாது. கட்சி பணத்துலேருந்து கொடுக்குறத நோபடி கேன் கொஸ்டின். பட் அரசு வேலை என்பது சிக்கலை உண்டாக்கும். ஆகவே இது வந்து ஆர்டிகல் 14க்கு எதிரானதுன்னு உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லுது. இல்லை, இது தனி உரிமை, ஆர்டிகல் 162 படி மாநில அரசுக்கு உரிமை இருக்கணும் போது இல்லை, அது வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான் கோர்ட்டு சொல்லுது. எனவே 2 விஷயம். ஒன்று, தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா இந்த நியமனங்கள் தவறு செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து தார்மீக அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நெருக்கடியில் சாவுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்போ பட்டாசு விபத்தில் சாவுறவங்க, சாலை விபத்தில் சாவு கரெக்டாக தான் நீதிமன்றம் கேட்டிருக்குது. நிதி உதவி வேறு, அரசு வேலை வேறு. இது பர்சனலி ஸ்பீக்கிங் இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த முடிவே தவறு, விஜய் அரசு எடுத்த முடிவே. பட் லீகலி இது சுப்ரீம் கோர்ட்டில் என்னவாகும் நமக்கு தெரியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆல்வேஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அங்கே நோபடி கேன் ப்ரெடிக்ட். இன்றைக்கோ நாளைக்கோ போகிறாங்க, அப்பீலுக்கு போகிறாங்க, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, கவர்மெண்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அவங்களுக்கு. இதை தவிர்த்திருக்கலாம், விஜய் இதை தவிர்த்திருக்கலாம். நிதி உதவியை கூட சற்று அதை இன்னும் கூட்டி கொடுத்துருக்கலாம். அவங்க சட்ட சிக்கல்களை தேவையில்லாமல் மாற்றுகிறார்கள். இது அரசுக்கு வந்து விஜய்க்கு அரசுக்கும் இது கண்டிப்பாக ஒரு பின்னடைவு. ஏன் இவ்வளோ அவசரம்? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம்ல. எனவே முடிஞ்சு போன கதை இது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, லெட் அஸ் வெயிட், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு கேஸில் ஒவ்வொரு மாதிரி தான் தீர்ப்பு வருது. ஆகவே இது சுப்ரீம் கோர்ட்டில் போன பிறகு தான் நம்ம இதை பற்றி அடுத்த ஃபைனல் ரவுண்டு இன்னும் முடியல, லீகல் பேட்டில் இன்னும் முடியல. ஒரு ரவுண்டில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஃபைனல் ரவுண்டு இருக்குது. ஒருவேளை ஹைகோர்ட் தீர்ப்பு தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இது இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இது ஒன்ஸ் வேலை கொடுத்ததால் அதை நாங்கள் வாபஸ் வாங்க முடியாதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை குவாஷ் பண்ணிச்சுன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பாசிபிலிட்டியுமே நம்ம மறுக்க முடியாது. பட் செய்தது தவறு.
அரசு வேலையை அவர்களுக்கு கொடுத்தது சரியானது அல்ல. லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்து கிடக்கும் பொழுது இதை விஜய் அரசு தவிர்த்திருக்கலாம். இல்லை லீகல் இது ஒரு சைடு இருந்தாலும் வந்து நேற்று நீதிமன்றத்தில் அரசு வைத்த வாதங்களில் முக்கியமானது வந்து கரூரில் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு, அந்த துயரம் நடந்ததற்கு காவல்துறையினுடைய அலட்சியம் ஒரு காரணம். அதனால் வந்து அரசு தரப்பு இழப்பீடாக வந்து இதை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கடந்த ஆண்டு வந்து மானாமதுரையில் அஜித்குமார் காவல்துறையினரால் கொல்லப்பட்டப்போ அவருடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை வழங்கப்பட்டது. இந்த இரண்டையும் ஒப்பிட முடியாதா? இல்லை அது கஸ்டோடியல் டெத்து. தட் வாஸ் அ போலீஸ் ப்ரூட்டாலிட்டி. அதுவும் வேறு, இது வேறு. இங்கே காவல்துறை மெத்தனத்தால் நடந்ததுன்னு தீர்ப்பு எங்கேயுமே வரல. See, the CBI has not filed a charge sheet. 9 மாதம் ஆகுது. இதுவே அன்டியூ டிலே. செப்டம்பரில் துயர சம்பவம். இன்றைக்கி கரெக்டாக ஜூலை 28, நேற்றோட 10 மாதம் முடியுது. அக்டோபரில் சிபிஐக்கு போகும்போது we hope will file the charge sheet in reasonable time அப்படின்னா. ரீசனபிள் டைம்ன்றது ஜென்ரலி 6 months. அப்படி பார்த்தா ஏப்ரல் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம என்ன 9 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ இது வந்து முதல்ல அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்தோட இது ஒப்பிடுறது தப்பு. தட் வாஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத். அங்கே அரசுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கொடுத்துட்டாங்க. அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இங்கே வந்து தமிழக காவல்துறையோட மெத்தனத்தால் தான் கரூர் துயர சம்பவம் நடந்ததுன்னு எந்த தீர்ப்பு சொல்லுது அல்லது எந்த குற்றப்பத்திரிக்கை சொல்லுது? நோபடி இஸ் கன்க்ளூட். தெர் வாஸ் நோ என்ன நடந்ததுன்னு என்ன நமக்கு தெரியலையே. அதனால தானே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத பேசுகிறோம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் வாட் ஆர் ஆல் த ஃபைண்டிங்ஸ். ஏன்னா சிபிஐயோட விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு வந்து கண்காணிக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இஸ் மானிட்டரிங் தி இன்வெஸ்டிகேஷன்ஸ். அஜித் ரஸ்தோகி ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் 2 சீனியர் ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு கேடர் பட் அவுட் சைடு தமிழ்நாடு, இந்த 3 பேர் கொண்ட குழு சிபிஐ விசாரணையை கண்காணிக்குது. த மீனிங் ஆஃப் இட் வந்து இப்போ நாளைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் நவ் எஸ்ஐடி ஹாஸ் டு ஓகே இட். அதுக்கு தான் டபுள் செக் வச்சுருக்காங்க. இது சரி தப்புன்ற ஆர்குமெண்ட், அது உங்கள் சப்ஜெக்டிவ். அது அப்போ அந்த சார்ஜ் ஷீட் கரூர் கோர்ட்டில் ஃபைல் ஆன பிறகு தான் யார் இதுக்கு காரணன்றதை பற்றின அது உண்மைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் தெர் இஸ் அ ஃபைண்டிங். அந்த விவாதமே அப்போ தான் தொடங்கும். அப்சல்யூட்லி. ஏன்னா சிபிஐயோட சார்ஜ் ஷீட் ஒன்றும் தீர்ப்பு கிடையாது, இட்ஸ் எ சார்ஜ் ஷீட். அப்படி இருக்கும்போது தமிழக காவல்துறையால் தான் வந்து நடவடிக்கையால் தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு இந்த வாதமே, தமிழக அரசோட வாதமே தவறான வாதம். நீங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க when the matter is pending before the CBI and monitored by an SI, it is constituted by the Supreme Court. அப்போ ஒரு டபுள் செக் இருக்குது, ஃபுல் ப்ரூஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அவசரப்பட்டு எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தான் காரணம் நினச்சி இவங்க தாவேகா கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம் போய் கோர்ட்டில் பேச முடியாது. அப்படி தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையோட பொறுப்பற்ற தன்மையால் வித் ஆக்டிவ் கொலிஷன் தான் இது நடந்தது, அதனால் நாங்கள் கொடுக்குறோன்றது அபத்தமான வாதம். வேர் இஸ் த ப்ரூஃப்? நீங்களே ஜட்ஜு, நீங்களே வக்கீல், நீங்களே ஜட்ஜ் ஆகிடுவீங்களா? ஸோ அதனால் அந்த வாதம் தவறு. எனவே லீகலி இந்த ஆர்டர் சஸ்டைன் ஆகுமான்றது அது தெரியாது. தட் இஸ் அப் டு த சுப்ரீம் கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அதனால் அது நம்ம அந்த ஆங்கிளில் போக முடியாது. பட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிக்கலி வந்து விஜய் அரசு உத்தியோகத்தை கொடுத்தது என்பது தவறு. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பார்க்கலாம் பொறுத்து பார்ப்போம். என்னும் கதை மிக்க நன்றி சார். மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.